என்னோடு கூட திருப்புங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs chapter 28 verses 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு இருக்கிற உலகத்தை நீங்கள் பார்த்தால், செய்துவிட்ட ஏதோ ஒரு தவறை, ஒரு குற்றத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்து அதை எப்படியாவது மறைத்துவிட வேண்டும் என்று கொலை செய்கிறார்கள். திருடப் போகிறவன் திருடி விட்டு வெளியே வரும்போது வீட்டில் ஒருத்தர் பார்த்துட்டாங்க, ஆக நான் தான் திருடினேன் என்று தெரியக்கூடாது என்பதற்காக பார்த்தவர்களை கொன்று விடுவது. அல்லது ஒரு பெண்ணை தவறாக தொடுகிறவன் அல்லது ஒரு பெண்ணை கெடுத்து விடுகிறவன் அந்த பெண் மூலமாக தான் இதை செய்துவிட்டேன் என்று உலகத்திற்கு, போலீஸுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று அந்த பெண்ணை கொன்று விடுகிறார்கள். ஆக இவ்விதமான செயல்களின் வழியாக என்ன வெளிப்படுகிறது என்றால், அவர்கள் செய்த அந்த குற்றத்தை, பாவத்தை, கொடூரத்தை மறைக்க வேண்டும், அல்லது அது அவர்கள்தான் செய்தார்கள் என்று யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாயிருக்கிறார்கள். இல்லையா? வேதம் சொல்லுகிறது, பாவத்தை, செய்த அக்கிரமத்தை மறைக்கிறவன் வாழ்வு பெறமாட்டான். ஆனால் செய்த பாவத்தை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் கடவுளிடத்தில். இது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளுடைய கரங்களிலிருந்து முழுமையான ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வார்த்தைகள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி, இந்த செய்தியை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் செய்து அறிக்கையிட தவறிய, கடவுளிடத்தில், மனிதர்களிடத்தில் இல்லை, அறிக்கையிட தவறிய பாவங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார். அப்படி கொண்டு வருகிற போது உணர்வுள்ள இருதயத்தோடு அந்த எண்ணங்களை தள்ளிவிடாமல், அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கடவுள் அண்டையில் போய் அவைகளை அறிக்கையிடும்போது உங்களுக்கு கடவுளுடைய கரங்களில் மன்னிப்பு, இரக்கம் கிடைக்கிறது என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு வாக்குத்தத்தம். ஆகவே இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். கூர்ந்து கவனித்து கடவுள் உங்களுக்குள் செயல்பட வழிவகை செய்யுங்கள், விட்டு கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம், அறிக்கையிட தவறிய பாவம் அல்லது செய்துவிட்டு மறைத்துவிட்ட பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்குமா? கடவுள் காயினிடத்தில் சொல்லுகிறார். திருப்புங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 4 verses 7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இது கடவுள் சொன்ன வார்த்தை. இரண்டு மனிதர்கள் பேசிக்கொள்ளும் போது, சம்பாஷிக்கும் போது, அல்லது காரியங்களை செய்யும் போது, அல்லது இரண்டு மனிதர்கள் ஒரு வீட்டில் வாழும்போது, வேலை செய்கிற போது, இவ்விதமான சந்தர்ப்பங்களிலே வார்த்தையிலோ செயலிலோ எண்ணங்களிலோ பாவம், அக்கிரமம் என்று வந்து விடுகிற போது அவைகள் நன்மைக்காக, நன்மையாய் செய்யவில்லை என்றால், அதாவது தீமை செய்தால் படுத்துக்கொள்ளும் பாவம் என்று ஆண்டவர் சொல்லலை. நீ நன்மை செய்யாதிருந்தாலே பாவம் படுத்திருக்குமா? நீ நன்மை செய்யாமல் இருந்தாலே. அப்போ இரண்டு மனிதர்களுக்கு இடையில் நன்மைக்கான காரியங்களை செய்ய தவறுகிற போது, நன்மை என்றால் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், நன்மை என்றால் வாழ்வுக்கு ஏதுவானவைகள் ஆகிய இவைகளை மனிதர்கள் செய்ய தவறுகிற போது, வித்தவுட் நோயிங் என்ன கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்றால், உங்கள் வீட்டு வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கிறது. அதை உங்களால் நம்ப முடிகிறதா?
whenever we live with unconfessed sin, or whenever we live, especially when it comes to our friends or our family or our fellow believers, if you not do any good, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் அந்த நன்மை செய்யாததனால் வந்த பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். Take this word little more cautiously. இதை உணர்வோடு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நமது வாசற்படியிலே பாவம் படுத்திருக்க வேண்டாம். ஆனால் படுத்திருக்கும். if we not confess our sin, நாம் பாவங்களை அறிக்கையிடவில்லை என்றால். கொலை செய்கிறவன் கோர்ட்டுக்கு போகும்போது என்னை மன்னித்து விடுங்கள், நான் அவசரப்பட்டு செய்துட்டேன், அல்லது கோபப்பட்டு பண்ணிட்டேன், திடீரென்று திட்டமிடாமல் எரிச்சலில் பண்ணிட்டேன், அல்லது இந்த காரணத்திற்காக பண்ணிவிட்டேன் என்று சொல்லுவான். கொலை என்பது உலகத்திற்கு பெரிதாய் தெரிகிறதான ஒரு குற்றம், ஒரு பாவம், ஒரு கொடும் செயல். குறிப்பாக ஆண்டவரிடத்தில் வந்துவிட்ட மக்கள் அவர்கள் இவ்விதமான பாவங்களை செய்வது இல்லை. எனவே அவர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. கொலை செய்கிறவனுடைய வீட்டு வாசற்படியில் அந்த கொலைக்கான பாவம் படுத்திருக்கும். எண்ணங்களில், யோசனைகளில் அல்லது இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம் என்று வைத்திருக்கிற மனிதர்களுடைய வாழ்விலே அந்த பாவங்கள் அறிக்கையிட தவறுகிற போது அவைகள் படுத்திருக்கும். ஆகவே நான் எந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உதாரணத்திற்கு என்னை எடுத்துக்கொண்டால் என்றால், நான் கொலை செய்வதை குறித்து எச்சரிக்கையாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுவரைக்கும் யாரையும் கொலை செய்யலை. ஆனால் என் கோபத்தினாலே எத்தனையோ பேரை நான் கொன்றிருக்கக்கூடும், கடவுள் சொன்னது போல. ஆகவே அவ்விதமான பாவம் என் வாசற்படியில் படுத்திருக்கக்கூடும். இஃப் ஐ எம் நாட் கன்ஃபஸ் த சின். ஆகவே தான் கடவுள் உணர்வு கொடுத்த வினாடியிலேயே நான் எப்பொழுதுமே மக்களிடத்தில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க தயங்குவது இல்லை. அது சிறுவனாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும். He gave me sense. அண்டு நான் போய் என்னை மன்னித்துக்கொள் 3-4 முறைக்கு மேலே சொன்னேன். என்னை மன்னிச்சுக்கப்பா, தயவுசெய்து மன்னிச்சுக்கோ, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நான் பெரியவன், உன்னை விட நான் பெரியவன், நான் வசனங்களை பிரசங்கிக்கிறேன் இல்லையா, அப்போது நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, ஆகவே என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னேன். அப்போ அந்த வார்த்தைகளில் இருக்கிற காரியம் இருக்குல்ல, இவைகளுக்கு கூட நன்மை இல்லை என்றால் வாசற்படியில் படுத்திருக்கும். Do you believe that? If you believe, I tell you, your life will change. ஏன்? நீங்கள் அதை பிலீவ் பண்ணால் உடனடியே நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கன்ஃபஸ் பண்ணால் நீங்கள் இரக்கம் பெறுவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். 2 Samuel chapter 12 verses 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். தாவீது இங்கே நாத்தான் தீர்க்கதரிசனத்திலே நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கையிடுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, பாவம் செய்த வினாடியிலேயே அவன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கையிடவில்லை. அவன் செய்த பாவம் என்ன? நீங்கள் 11ஆம் அதிகாரத்திற்கு போனால் அங்கே தெரியும். அவன் தன்னுடைய அரண்மனை மொட்டை மாடியில் உலாத்துகிறான். அப்படி நடக்கும்போது அவன் அரண்மனை சுற்றி இருக்கிற வீடுகளிலே ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி குளித்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணி யார் என்று விசாரிக்கும்போது அந்த பெண்மணி இன்னொருவனுடைய மனைவி, அதோடு கூட அந்த இன்னொருவன் இவனுடைய தாவீதினுடைய படையிலே வேலை செய்கிற ஒரு படை வீரன், ஒரு சேவகன் என்று அறிகிறான். அறிந்த பின்பு இவன் ஆள் அனுப்பி 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இருக்குது, அந்த பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வருகிறான், அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த பெண்ணோடு உறவு வைத்து கொள்ளுகிறான். வைத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறான். அவனுக்கு ஒரு இச்சை வந்துவிட்டது. அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணை அழைத்து அவளோடு உறவு கொண்டு அனுப்பிவிட்டான். அதிகாரம் இருக்கிறது, தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, இரண்டாவது தான் செய்தது யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு எண்ணத்தோடு. என்ன நடக்கிறது? அடுத்த சில மாதங்களிலே அந்த பெண் ஆள் அனுப்புகிறாள் வீட்டுக்கு, நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று. இங்கே தாவீதுக்கு தேள் கொட்டிவிட்டது. கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அன்று துவங்கி he is making lot of scheme. என்ன ஸ்கீமு? அதை எப்படியாவது மறைக்க வேண்டும், அதை எப்படியாவது மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும் என்றால், அதற்கு காரணம் நான் அல்ல,
அதற்கு காரணம் அவளுடைய கணவன் தான் என்பது போல மாற்ற வேண்டும். இதற்கு உழைக்கிறான். எப்படி உழைக்கிறான்? தூரத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்திற்கு ஆள் அனுப்புகிறான். உரியாவை அனுப்பு என்று உரியாவை அனுப்புகிறான். உரியா வந்தவுடன் அரசன் பார்க்கிறான், நல்லது, நீ போய் உன் வீட்டில் ஓய்வெடுத்துக்கொள் என்று அனுப்புகிறான். அனுப்பி அவன் போகும்போது பின்னாடியே அவனுக்கு நிறைய உணவு, நிறைய பலகாரங்கள்லாம் அனுப்புகிறான். அவன் போய் தன் மனைவியோடு மகிழ்ந்திருக்கட்டும், அதன் வழியாக இது மறைக்கப்படும் என்கிற எண்ணத்தோடு தான். ஆனால் அவன் போகவில்லை. அரண்மனையிலேயே மெஞ்சி இருக்கிற சேவகர்களோடு படுத்துக்கொள்கிறான். தாவீதுக்கு இந்த செய்தி வந்தோடனே அவனுக்கு உடலெல்லாம் ஆடுது. என்னடா இது, நம்ம மறைக்க நினைக்கிறோம், முடியலையே. அவனை கூப்பிட்டு, நீ ஏன் போல? நீ அங்கிருந்து வந்தவனாச்சே, எவ்வளோ களைப்பாக இருப்ப, எவ்வளோ இதுவாக இருப்ப, கோ டேக் சம் ரெஸ்ட். நோ 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 நோ, நான் போக மாட்டேன். என்னுடைய படை சேனாதிபதியும் படைகளும் யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆகவே நான் போய் என் மனைவியோடு படுக்கவோ, என் வீட்டில் ஓய்வெடுக்கவோ, என் வீட்டிலே சாப்பிடவோ விரும்பலை என்று சொல்கிறான். எவ்வளோ நல்லவனாக இருக்கிறான் பாருங்க அவன். ஹவ் குட் தட் மேன் வாஸ் ஆக்சுவலி. தென் அடுத்த நாள் தாவீது அவனை குடிக்க வைக்கிறான். படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்களேன் தாவீதினுடைய ஆக்ஷன். குடிக்க வைக்கிறான். முழுசும் குடித்து கம்ப்ளீட் போதையில் இருக்கும்போது எப்படியாவது இப்போ வீட்டுக்கு போயிடுவான் என்று அவன் அன்றைக்கும் போகலை. தென் தாவீது சேஞ்ச் பிளான் பி. என்னது பிளான் பி? ஈ கிவ் எ லெட்டர். அவங்ககிட்டே கொடுத்து, இவன் வருவான், அவனை ரொம்ப மும்முரமாக ரொம்ப வல்லமையான படை வீரர்கள் இருக்கிற இடத்துல நிற்க வை, அவன் எப்படியாவது செத்து போகட்டும் என்பது தான் அவனுடைய திட்டம். அனுப்புகிறான், செத்து போயிடுறான். ஆக பாவம் செய்து அந்த பாவம் வெளியே தெரிய வரப்போகிறது என்று நிலை வருகிற போது அந்த பாவம் தான் செய்யவில்லை என்று காட்ட முயற்சிக்கிறான். அது நடக்கவில்லை என்றவனன் அவனை கொலை செய்ய ஆள் வைக்கிறான் அல்லது கொலை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறான். இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கடவுள் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனுப்புனா தீர்க்கதரிசி எடுத்து சொன்ன உடனே தான் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ கமிட் சின். இப்பொழுது அறிக்கை எடுக்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சு இதுக்கு? ஏறக்குறைய ஒரு வருடம். ஏறக்குறைய ஒரு முழு வருடம். ஒரு வருடம் முழுவதும் அவன் தான் செய்த பாவத்தை அறிக்கையிடாமல் மறைத்து வைத்திருந்தான். யாருக்கும் தெரியல. உரியா செத்துப்போனான் என்கிற செய்தி ஊருக்கு வந்தபோது, யுத்தத்துக்கு போன யார் வேணாலும் சாக முடியும் இல்லையா என்று அமைதியாயிட்டாங்க. தாவீதினுடைய சூழ்ச்சி தான் காரணம். யாருக்கும் தெரியல. யோபாவுக்கு மட்டும் தான் தெரியும். பத்சேபாள் இப்போ கர்ப்பமாக இருக்கிறா, யாருக்கும் தெரியல. ஒருவேளை அந்த பெண்மணியை போய் அழைச்சிட்டு வந்தவனுக்கு தான் தெரியும். மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது. தட் இஸ் ஹவ் he was actually thinking. அவ்விதமான அந்த ஒரு வருடம் இருக்குல்ல, அந்த ஒரு வருடத்தில் அவனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க. சங்கீதம் 32க்கு வாங்க. அதிலே 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் எதை? அவனுடைய அக்கிரமத்தை அல்லது அவன் செய்த பாவத்தை வெளியே சொல்லாமல், வெளியே என்றால் கடவுளிடத்தில் சொல்லாமல், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் எனக்குள் ஒரு கதறுதல் இருந்தது. அந்த கதறுதல் எனக்குள் இருந்ததுனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நம்ம எலும்புக்குள்ள ஒரு இது இருக்குங்க. நம்ம ஆடு மாடு எலும்பெல்லாம் வாங்கினா உள்ள என்ன எடுப்போம்? போன் மேரோ இல்லையா? அது அந்த போன் மேரோ தான் அந்த எலும்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரோ தான். தாவீது சொல்கிறாரு, நான் பாவத்தை அறிக்கையிடாமல் மறைத்து வைத்து விட்டேன், எனக்குள் ஒரு கதறுதல் உண்டாயிற்று, ஆகவே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரோ குறைய ஆரம்பிச்சிருச்சான் அவருக்கு. டு see that? அநேக மனிதர்களுடைய உடம்பில் இருக்கிற எலும்பு வலிகள் இருக்குல்ல, இவைகளுக்கு இஃப் யூ டேக் திஸ் வேர்ட் வெரி சீரியஸ்லி, அவர்கள் ஏதோ மறைச்சி வச்சிருக்கிற பாவம். பர்பஸ்ஃபுல்லாக இல்லை, ஒருவேளை தெரியாமே கூட அது பாவம் என்றே அறியாமலே வச்சிருக்கலாம். அநேக எலும்பு விதமான வலிகளுக்கு அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற பாவங்கள் காரணமாக இருக்கிறது. டு யூ பிலீவ் இட்? தாவீது அப்படிதான் சொல்லுகிறார், என் எலும்பு உலர்ந்து போயிற்று என்று. அது மட்டுமல்ல, அவ்விதமான நாட்களிலே கடவுளுடைய கை, இவன் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, ஆகவே கடவுளுடைய கை அவன் மீது பாரமாய்
அவர் எப்பொழுதுமே ஒரு உணர்வு கொடுத்து கொண்டே இருந்தார், அழுத்தி கொண்டே இருந்தார், உணர்வு தூண்டி கொண்டே இருந்தார். அப்படி பாரமாக இருந்ததுனால அவனுடைய சரீரம் வறண்டு போயிட்டான். he actually lost of his strengths. அவனுடைய சரீரம் வறண்டு போயிற்று, உஷ்ண காலத்தில் வருகிற வறட்சி போல. தென் அவ்விதமாய் நடந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் ஆளை அனுப்பி அவனுக்கு சொல்றாரு. அப்போ சொல்றான் அவன், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அப்பதான் when time comes, இதெல்லாம் அவன் கடந்து வந்து தீர்க்கதரிசி சொன்னதுக்கப்புறம் தான், நான் என் அக்கிரமத்தை மறைக்கவில்லை, இப்பொழுது என் பாவங்களை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இது மன்னிக்கப்பட்ட பின்பு எழுதுகிறான். ஆனால் அடைக்கு வைத்த நாட்களில் என்ன நடந்தது என்று எழுதுகிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது தாவீதாகவே இருந்தாலும். ஏன்? தாவீது was called a man after God's own heart. கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டவன் அல்லவா? அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே கடவுள் அப்படி சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்கப் போகிறேன் என்று. ஆக இருதயத்திற்கு ஏற்றவனாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் அவனும் பாவம் செய்வான். அப்படி அவன் பாவம் செய்து அவன் மறைத்து வைத்திருந்தால் அவனுடைய எலும்புகளும் உலர்ந்து போகும். இதுதான் பைபிள் காட்டுற வழி. இன்னொரு வசனத்தை அப்படியே காட்டுற பாருங்க. 31ஆம் அதிகாரம் வாங்க, சங்கீதம் 31:10. அதுலேயும் பாருங்க அவன் என்ன சொல்றான்னு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்றான். ஏன் என்றால் என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. You see that? தாவீது வாழ்க்கையில் அவனுடைய எலும்புகளில் பலன் குறைந்து கொண்டே வருகிறதை அவன் பார்க்கிறான். ஏன் என்பது அவனுக்கு தெரியுது. அவன் மறைத்து வைத்த அவனுடைய அக்கிரமம். மீண்டும் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் எழுதின வார்த்தைகளை உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 38க்கு வாங்க. Psalms 38 verses 3-4 அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. கடவுளே, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அடுத்தது பாருங்க, அவ்விதமான என் மதிகேடான பாவத்தின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. தாவீது எழுதுறாரு, தாவீதுடைய வாழ்க்கையில் அவருக்கு புண்ணு வந்துச்சு, அது அழுகி நாற்றம் எடுத்துச்சு. அப்படின்லாம் பைபிள் எங்கேயுமே எழுதலை. பட் ஹியர் ஹி இஸ் மென்ஷனிங். இந்த சங்கீதத்துக்கு பேரே என்னன்னா, நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின பாடல். என்ன நினைவு கூறுதல்? நான் பாவம் செய்து விட்டேன், கடவுள் எனக்கு உணர்வு கொடுத்தார், அவர் உணர்வு கொடுக்கிற வரைக்கும் அதை அறிக்கையிடாமல் இருந்தேன், தென் கடவுள் உணர்வு கொடுத்தவுடன் நான் அறிக்கையிட்டேன் என்பதை அவன் நினைவு கூறும்படி எழுதின சங்கீதம். அதில் அவன் சொல்கிறான், என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் புண் அழுகி நாற்றம் எடுத்தது, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம் என்று சொல்லி. பாவம் செய்த மனிதன் எல்லாரையும் கடவுள் இந்த மாதிரி நிலைகளுக்குள் கொண்டு போகிறது இல்லை. ஆக்சுவலாக இஸ் எக்ஸ்பெக்டிங் as soon as he sin a man, அவன் அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கடவுளுடைய திட்டம். அது கடந்து போய்கொண்டே இருக்குது. கடவுள் உணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆனாலும் அவன் அதை செய்ய மாட்டேன் என்கிற நிலையில் இருக்கிறான் என்கிற போது தான் படிப்படியாக இவ்விதமான சூழ்நிலைகளுக்குள் கடவுள் நடத்துகிறார். எடுத்த எடுப்பில் யாரையுமே அவன் எலும்புகளில் ஆரோக்கியம் குறைவது இல்லை, எடுத்த எடுப்பில் யாருடைய காரியங்களும் இப்படி நடந்துறது இல்லை. அப்படி நடப்பதாக இருந்தால் உலகத்தில் நம்ம எல்லாரையும் பார்ப்போம். If we can see plenty of witnesses in the world, no, God always giving chance to everybody, always giving chance so that they can repent. இதே அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் பாருங்க. தென் அவர் சொல்றாரு, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு விட்டு நான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இப்பொழுது நான் வருத்தப்படுகிறேன், நான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் வருத்தப்படுகிறேன், விசாரப்படுகிறேன். Yes, if we come to this position when we got sense, when we sin against God, then நாம் வருத்தப்படுவோம்.
நாம் செய்த பாவத்திற்காக வருத்தப்பட்ட உடனே உணர்வு பெறுவோம், போயிட்டு அறிக்கையிடுவோம். நான் அன்னைக்கு அப்படி தான் அந்த பையன்கிட்ட போய் சொன்னேன், என்னை மன்னித்துக்கொள், தயவுசெய்து என்னை மன்னித்துக்கொள். 3-4 முறைக்கு மேலே சொன்னேன். காரணம் என்னென்னா, வார்த்தையில் கூட இன்னொருத்தரை நம்ம காயப்படுத்திடக்கூடாது, எண்ணங்களில் நாம் இன்னொருத்தரை காயப்படுத்தி விடக்கூடாது, அல்லது இன்னொருத்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விடக்கூடாது என்கிற உணர்வு கடவுள் கொடுக்கும்போது மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. இதே தாவீதினுடைய இன்னொரு சங்கீதத்திலையும் அவர் பாவ அறிக்கையை எழுதியிருக்கிறார். அதை பாருங்கள், சங்கீதம் 51 முதல் 3 வசனங்களை பாருங்கள். கடவுளே, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அந்த சங்கீதத்துக்கு மேலேயே போட்டிருக்குது, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் பாடின பாடல். அங்கே வந்து நினைவு கூறுதலுக்காக எழுதின பாடல், அவன் பாவம் செய்து விட்டான் என்று. இங்கே இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்காகவே எழுதுறாரு, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் பாவங்கள் அல்லது என் மீறுதல்கள் எனக்கு தெரியும், இதுவரைக்கும் நான் மறைச்சி வச்சிருந்தேன். பட் நவ் ஐ நோ, நான் அது எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆஸ் லாங் எஸ் தாவீது பத்சேபாளை பார்க்கும்போதெல்லாம், ஏன்னா உரியா இறந்துட்டு உடனே என்ன பண்ணுறான், பத்சேபாளை ஓகே கமான் என்று சொல்லி தன் மனைவியை ஆக்கிக்கிறான். முதல் முறை அவன் வந்து திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்துட்டான், நான் உரியா இறந்துட்டான், மனைவி ஆக்கிக்கிட்டான். நீங்கள் படித்தா தெரியும். அப்போது பத்சேபாளை அவன் பார்க்கும்போதெல்லாம் அவனுடைய பாவம் அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. தட்ஸ் வாட் நவ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல, அந்த உணர்வு இல்லை. பட் இப்பொழுது என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. அறிக்கையிடாத பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம், அதே போல் அறிக்கையிடாத பாவம் எப்பொழுதும் உனக்கு முன்பாக நிற்கும். சில நேரங்களில் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இது தாவீதினுடைய வாழ்வு. அவன் பாவத்தை செய்துவிட்டான், மறைக்க முயற்சித்தான், மறைத்தான், கடைசியாக உணர்வு பெற்றான், மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கொண்டான். ஆனால் கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு, பட் மன்னிப்பு பெற்றுக்கொண்டான் கடவுளிடத்தில். வேதம் என்ன சொல்லிச்சாங்க, அறிக்கையிடுகிறவன், மறைக்காமல் அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் பெற்றுவிட்டான், ஆகவே சாகவில்லை. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சாவதில்லை, கடவுள் உன்னை மன்னித்து விட்டார் என்று சொல்கிறான். ஆகவே அவன் இரக்கம் பெற்றுவிட்டான். யோசுவா 7:20, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். இந்த ஆகான் இப்பொழுது அறிக்கையிடுகிறான், கடவுளுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். எப்போ என்றால் பாவம் செய்தவுடன் அறிக்கையிடவில்லை. பாவம் செய்தவுடன் அறிக்கையிடவில்லை, பாவம் செய்கிறான். எப்படி செய்கிறான் அதை பார்க்கலாம். கடவுள் 6ஆம் அதிகாரத்தில் 17 சொல்கிறாருங்க. 17 ஈவன் 18 பார்க்கலாம். 18-19 ஆகிய 2 வசனம். யோசுவா 6:18-19. எரிகோவுக்குள் நீங்கள் போகிற போது சாபத்தீடானது, அதாவது எரிகோவுக்குள் இருக்கிற எல்லா பொருட்களும் சாபத்திற்குட்பட்டவைகள். ஆகவே சாபத்திற்கு உட்பட்ட அவைகளில், அங்கே இருக்கிற பொருட்களில் எதையும் நீ எடுத்துக்கொள்ளாதே, எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கு கொண்டு வராதே. நீ பாளையத்திற்கு கொண்டு வந்து பாளையத்தை தீட்டாக்காதே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கடவுள் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. சொல்லிட்டு பொருட்கள் என்ன என்று 19 சொல்கிறாரு. வெள்ளி, சகல வெள்ளி பொருட்கள், சகல பொன் பொருட்கள், சகல வெண்கலத்தினால் ஆன பொருட்கள், சகல இரும்பு பாத்திரங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். ஆகவே அவைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்த்து விடுங்கள், நீங்கள் ஒன்றை எடுக்காதீங்க. இது கடவுள் சொல்கிறாரு. ஆனால் அவன் எடுத்துக்கொள்கிறான். சில காரியங்களை எடுத்துக்கொண்டு எதையெல்லாம் எடுக்கிறான் என்று பார்த்தால் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம் ஆகிய இவைகளை எடுத்துக்கொண்டேன். 200 வெள்ளி சேக்கல்னாக்கா இன்றைய மதிப்பிலே 2.3 கிலோ வெள்ளி. 50 சேக்கல் பொன் என்றால் இன்றைய மதிப்பிலே 570 கிராம் பொன்.
ஆகிய இவைகளையும் ஒரு சால்வையும் பார்க்கிறான், எடுத்துக்கொண்டான். அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தில், இவைகளை நான் கண்டேன், நான் கண்டு அவைகளை நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது அவைகளை என் கூடாரத்தின் அடியிலே மறைத்து வைத்திருக்கிறேன். I have seen and I have lust and I have covet and I have hidden. பாவம் எப்படி நடக்குது? பார்க்கிறோம், இச்சிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம், மறைக்கிறோம். தாவீது என்ன பண்ணான்? பார்த்தான், இச்சித்தான், எடுத்துக்கொண்டான், செய்த பாவத்தை மறைத்தான். அந்த பாவத்தை மறைப்பதற்கு கொலை செய்தான். நான் கண்டேன், ஈச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், மறைத்து வைத்தேன். இப்படிதான் பாவம் பார்ப்பதில் துவங்குகிறது, துவங்கி இச்சையில் முடிகிறது. அந்த இச்சை உன்னை அதை எடுத்துக்கொள்ள, அதை உனதாக்கி கொள்ள தூண்டும். தென் எடுத்து விடுவாய். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்க முயற்சிப்பாய். தட்ஸ் வாட் ஹேப்பன். தென் என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டதினாலே தோல்வியுற்றார்கள். கடவுள் ஒரு படிப்பினையை கொடுத்து அந்த ஆகானையும், அந்த ஆகானுடைய அந்த எல்லா அவன் இச்சித்த பொருட்களையும், அவனுடைய கூடாரம், அவனுடைய கழுதைகள், குமார்த்திகள், குமாரர்கள், மாடுகள், ஆடுகள், எல்லாவற்றையும் கல்லெறிந்து அக்னியினால் சுட்டு எரிச்சிடுறாங்க. பாவத்தை செய்கிற மனிதன் எப்பொழுதுமே மறைக்க முயற்சிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். இந்த பாவம் இருக்கு பாருங்க, அது ஒரு நீர் பூத்த நெருப்பு போல செய்த அன்னைக்கு இருக்கிற உணர்வுக்கும் செய்த சில நாளுக்கு அப்புறம் இருக்கிற உணர்வுக்கும் மாறுதல் உண்டு. ஆரம்பத்தில் அது ரொம்ப சுருக்குன்னு குத்தும். போக போக அது அந்த சுருக்குன்ற குத்து இருக்குல்ல, மனசாட்சியினுடைய குத்து, அதுக்கு நம்ம பழகிடுவோம். அதனாலவே அந்த குத்து மாதிரி தெரியாது. நீர் பூத்த நெருப்பு போல. நீர் பூத்த நெருப்புனா என்னன்னு தெரியுமா? ஒரு நெருப்பு இருக்குது, தணல், நல்ல ஒரு கனலாக இருக்கிற கங்கு போல இருக்கிற செவேன்னு இருக்கிற நெருப்பு இருக்குல்ல, அது கொஞ்ச நேரம் காற்றில் விடுங்க பாருங்க, அது மேலே அப்படியே வெள்ளையாக ஒரு பூ மாதிரி ஆகிடும். சாம்பல், வெள்ளையாக ஒரு சாம்பல் பூ மாதிரி ஆகிடும். நெருப்புக்கான அடையாளமே இல்லாமல் ஒரு சாம்பல் போல ஒரு பூ மாதிரி அது மேலே பூத்துருக்கும். அதை தான் நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள நெருப்பு இருக்குது, ஆனால் மேலே நீர் பூத்த மாதிரி பூ பூத்த மாதிரி இருக்குது. நான் சென்னையில் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் நிறைய மரங்கள் உண்டு. அந்த மரத்துலேருந்து விழுற குப்பைகள் இருக்குல்ல, இலைகள், அந்த இலைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். ஒரு பெரிய தொட்டி, சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க, பெரிய தொட்டி, அதில் போய் கொட்டிடணும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு 2 முறைன்னு சொல்லி எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன் அல்லது வார்டனுக்கு கீழே இருக்கிற டீக்கன்ஸ் யாருன்னா அதில் நெருப்பு வச்சு அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஆகவே எல்லாம் கீழே போயிடும். திரும்ப நாங்கள் குப்பையை கொண்டு கொட்டுவோம். இது போல் ஒரு குப்பை தொட்டி உண்டு. அந்த தொட்டிக்கு மேலேயே இந்த மாமரத்தினுடைய கிளைகள் உண்டு. அதாவது உள்ளே இருக்கிற மாமரத்தினுடைய கிளைகள், மாங்காய், நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து வருவோம், ஸ்கூல்லேருந்து வருவோம், உள்ளே வந்தால் அங்கங்கே மாங்காய் விழுந்திருக்கும், நாவப்பழம் விழுந்திருக்கும். ஆகவே ஓடி நாகப்பழத்தை பொறுக்கிக்குவோம், மாங்காவை பொறுக்குவோம். கண்களில் படுறதெல்லாம் எல்லாம் பொறுக்கிடுவாங்க. ஆனால் அந்த குப்பை தொட்டியில் விழுந்திருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை தொட்டிலையும் போய் தேடுவாங்க. அப்போது குப்பை தொட்டியில் விழுற பழத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு நந்தகுமார்ங்கிற ஒரு பையன், அவன் என்னோடு படித்தவன், அவன் அன்னைக்கு வேகமாக பேகை வச்சுட்டு ஓடி குப்பை தொட்டியில் குதிச்சிட்டான். 2 காலம் வெந்து போச்சு. மேலே இருந்ததெல்லாம் இலை, ஆனால் அவன் கால் உள்ளே போய் லேண்ட் ஆனது நெருப்பில். புகை கூட வராமல் இருந்துச்சு, ஏன்னா நீர் பூத்த நெருப்பு போல் அது அடங்கி போயிருந்தது. இவன் குதித்த உடனே கால் 2ம் வெந்து போச்சு. இதுதான் பாவத்தினுடைய நிலை. பாவம் செய்து விட்டோம், உணர்வு வந்தது, ஆனால் அதை புறந்தள்ளி விட்டோம். தென் வி ஆர் நார்மல் வித் காட்னு நினச்சிக்குவோம். எவ்ரி திங் இஸ் நார்மல். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே போவோம், அதுக்கப்புறம் இதை பண்ணுவோம். அதனால் அந்த விஷயம் பழசாகி அப்படியே மறைஞ்சு போயிடும். பட் அது நீர் பூத்து நெருப்பு போல தான் இருக்கும். அல்லது வாசற்படியில் படுத்த பாவமாக தான் இருக்கும், அல்லது நமது கண்களுக்கு முன்னாடி எப்போ இருக்கிறது போல இருக்கும். நம்ம தான் மறந்து போயிருப்போம், நம்ம தான் பார்த்துருக்க மாட்டோம்.
So, whatever sin we commit against men or against anybody, that is against God actually. நீங்கள் வேணா உங்களுடைய அப்பாவுக்கு எதிராக, அல்லது உன்னுடைய மகளுக்கு எதிராக, மகனுக்கு எதிராக, அண்ணனுக்கு எதிராக, அல்லது கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக பாவம் செய்து தான் நினச்சிக்கலாம். எஸ், பட் அல்டிமேட்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் காட். அப்படி இருப்பதுனாலே நீங்கள் அறிக்கையிட தவறுகிற எந்த பாவமும் நீர் பூத்த நெருப்பு போல தான் இருக்கும். அது உங்கள் எலும்புகளில் இருக்கிற சாரத்தை உறிஞ்சி எடுத்துடும். உங்கள் உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சிக்னஸ் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் காரணம் பாவம் தான் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. நோ 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 நோ. இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகிற உணவு ரசாயன கலவைகள் உள்ள உணவு, நாம் சுவாசிக்கிற காற்று அழுக்கு, நாம் குடிக்கிற தண்ணீர் கலப்படம், இப்படி பல காரியங்கள் இருப்பதனாலே மனிதர்களுக்கு வாழ்வு ரீதியான அநேக வியாதிகள் வருகிறது. அது வேறு, பாவத்தினால் வருகிற இவ்விதமான காட்ஸ் டீலிங் வேறு. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. நீங்கள் அறிக்கையிடாத இருந்தால் அவ்விதமான காரியங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் அறிக்கையிட்டு இருக்கீர்கள், ஆனால் உடலில் சிக்னஸ் இருக்குது. மேபி அது சம் அதர் ரீசன்ஸ் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், நான் பாவம் மற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இந்த வார்த்தைகளை கேட்டீங்களா? என் இருதயம் இப்பொழுது முழுமையாய் சுத்தமாய் இருக்கிறது, என் பாவங்கள் அற முற்றிலும் என்னை நான் கழுவி விட்டேன் என்று எவனால் சொல்ல முடியும் என்று சாலமோன் எழுதுகிறார். இஃப் யூ திங்க் கேர்ஃபுல்லி, ஒருவனாலும் சொல்ல முடியாது. எல்லாருமே, நான் உட்பட, நீங்கள் உட்பட, இந்த உலகத்தில் நீங்கள் யாரையாவது ஒரு பரிசுத்தவான் என்று கருதுவதாக இருந்தால் அவர் உட்பட கம்ப்ளீட்டாக க்ளீன் கிடையாதுங்க. ப்ராக்ரெசிவ். அறிந்து கொண்ட பாவத்தை அறிக்கையிடுவது, விட்டுவிடுவது. கடவுள் உணர்வு கொடுக்கும்போது அறிந்து கொண்ட பாவத்தை அறிக்கையிடுவது, விட்டுவிடுவது என்று ப்ராக்ரெசிவாக போயிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய நிலை. ஆக நம்ம எந்த அளவுக்கு அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தினுடைய அளவு சின்னதாகுமே ஒழிய வெங்காயம் இல்லாமல் போகாது. தோல் உறிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பெரிய வெங்காயம் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் இல்லாமல் போகாது. ஆகவே திங்க் அபவுட் யுவர் லைஃப். Is there anything you hide or hold against God? கடவுளுக்கு விரோதமாக. அது உங்கள் வாசப்படியில் இருக்கக்கூடும், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடும், உங்கள் கூடாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடும். ஆகான போல அடியில் ஒடிச்சு வச்சிருந்தான். அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் கழுவப்படுவது இல்லை. இப்போ நீதிமொழிகளில் பார்த்தோமே, கழுவினேன் துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாருமே இல்லை. ஏன் என்றால் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கழுவப்படுவது இல்லை, மன்னிக்கப்படுவது அல்லது மூடப்படுவது. சங்கீதம் 32:1-2, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருவேளை உங்கள் கையில் ஒரு கப் காஃபி இருக்குது, இங்கே கீழே சிந்திருது என்று வருகிற போது அந்த கப் ஆஃப் காஃபி ஒரு பாவம் கீழே சிந்துது என்பது கமிட் ஆயிடுச்சு என்று வைத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாடாக இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் பலி செலுத்துவீங்க கடவுளுக்கு. பலி செலுத்தினோன்னு என்ன நடக்கும்னா, அது மேலே ஒரு கார்பெட்டை போட்டு மூடிடுறது. அது கீழே தான் இருக்குது, பட் இட் இஸ் கவர்டு. God is okay with that. அந்த நாட்களில் கடவுள் அப்படி தான் வச்சிருந்தாரு, மூடினார். மன்னிக்கிறாரு, அதே நேரத்தில் அதை மூடி வச்சிடறாரு. அதனால தான் சாலமோன் சொல்கிறான், தான் இருதயத்தை முற்றிலுமாய் துப்புரவாக்கினு சொல்லத்தக்கவன் யார்? பாவம் இல்லாமல் கழுவி விட்டேன் என்று சொல்வது யார்? நோபடி. பிகாஸ் இட்ஸ் ஒன்லி கவர்டு, பட் யூ ஆர் ஃபர்கிவன் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம். 2 நாளாகமம் 6:36, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து அதன் வழியாக அவர்கள் கடவுளுடைய கோபத்தை அனுபவித்து தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களில் யாராவது உணர்வடைந்து மனம் திரும்பி
உமது சமூகத்தை நோக்கி கெஞ்சி ஜெபித்தால், விண்ணப்பம் பண்ணினால், 39 கடைசி, மன்னித்தருளும். see that? பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. 36லேருந்து 39 வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி பாவம் செய்கிற மனிதனை கடவுள் அவருடைய நீதியின் அடிப்படையில் தண்டிக்கும் போது அவர்கள் அந்த தண்டனையை அடைந்து கொண்டிருக்கும் போது உணர்வு பெற்று மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து உம்மை நோக்கி கெஞ்சினால், விண்ணப்பம் பண்ணினால், முழு இருதயத்தோடு அவர்களுக்கு மன்னியும். ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யாதவங்க இல்லை. பாவம் செய்து மனம் திரும்பின அநேகர் உட்கார்ந்துருக்கிறீங்க. மனம் திரும்பி இருந்தாலும் உங்களுக்குள் பாவம் என்று அறியாத அநேக காரியங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடும். there is chances. ஆகவே whenever Holy Spirit gives you something where you are not confess that one, அல்லது நீ செய்த இந்த காரியம் தவறு என்று உடனடியாக அதை ஆர்கியூ பண்ணாதீங்க. என்னன்னு, இல்லையே நான் கரெக்டாக தானே செஞ்சேன், நோ அக்செப்ட் இட். அக்செப்ட் பண்ணிவிட்டு அறிக்கையிடுங்கள். மறைக்க முயற்சிக்காதீங்க. அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வழிமுறை. அறிக்கையிட்டால் மன்னிப்பு, மறைத்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். மறைத்தால் ஒரு சின்ன கதை, நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் தினசரி ஒரு செய்தி கொடுப்பாங்க. அந்த செய்தியில் ஒரு கதை சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த கதை, அண்ணன் தம்பி 2 பேர், ரொம்ப வசதியான ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள். அந்த வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க, வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரங்க அந்த 2 பசங்களையும் பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வசதியானவங்க. இது அதில் தம்பி என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் பேர் கோபு, பாபு கோபு 2 பேர். அந்த கோபு ஸ்கூல்லேருந்து ஒரு நாள் அவங்க வீட்டில் நிறைய ஆடு மாடு வாத்து கோழி இதெல்லாம் கூட இருக்கும். அந்தளவுக்கு வசதியானவங்க. ஒரு வாத்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். அந்த வாத்தினுடைய கழுத்தில் பட்டு வாத்து இறந்து போகுது. இறந்த உடனே இந்த பையனுக்கு கை காலெலாம் நடுங்குது. சின்ன பையன் உடனடியே என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த வாத்தை எடுத்து புதைச்சிட்றான். எல்லாவற்றையும் அப்பா கிட்ட அது வரைக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த பிள்ளைங்க, பட் அன்னைக்கு அதை புதைச்சிட்டான், மறைச்சிட்டான். அவன் செஞ்ச தப்பவை அதை ஒரு வேலைக்காரன் பார்த்துட்ட உடனே அன்னையிலேருந்து அந்த பையன் எனக்கு அவங்க அப்பா ஏதாவது வாங்கிட்டு வராரு அல்லது வீட்டில் ஏதோ ஒரு இது இருக்குனாக்கா அந்த வேலைக்காரன் அவங்ககிட்ட போய் கேட்பானா, எனக்கு கொடுக்காத அப்படின்னு. நான் எதுக்கு உனக்கு தரணும், நீ எங்கள் வீட்டு வேலைக்காரன் அப்படின்னோடனே, நேற்று வாத்து அப்படி விஷயம் தெரிஞ்சிருச்சா, சரிந்தா அப்படின்னு கொடுத்துட்றது. இப்படியே அநேக நாட்கள் போயிருக்குது. எந்த நன்மையும் இவனால் அனுபவிக்க முடியல. பாபு நல்லா சாப்பிட்றான் எதுனாலும். ஆனால் கோபுக்கிட்ட எது வந்தாலும் எனக்கு கொடுன்னு கேட்குறான் அந்த வேலைக்காரன். இல்லை எனக்கு இது அப்படின்னு சொன்னாக்கா, நேற்று வாத்து அப்படின்னு விழுந்துடுறான் வலையில். ஆக இது எப்படி நடந்துச்சுன்னா, அவன் வாத்தை அடித்தான், தெரியாமல் அடித்தான். வாத்து மேலே அடிக்கலை, தெரியாமல் போய் பட்டுடுச்சு, வாத்து இறந்து போச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கணும், பிள்ளையா அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா ஒரு வாத்து நான் அடித்த கல் பட்டு செத்து போச்சின்னு சொல்லியிருந்துருக்கணும். அவன் சொல்லலை, மறைச்சிட்டான். மறைச்சதுனால தினசரி கப்பம் கட்டிகிட்டு இருக்கான் வேலைக்காரனுக்கு. ஒரு நாள் இவன் துக்கம் தாழாமல், போதும் இனிமேல் நான் அனுபவிச்சு சித்திரவாத என்று சொல்லி ஒரு நாள் இரவு அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போகிறான். போயிட்டு, அப்பா உங்கள்கிட்ட நான் ஒரு காரியம் சொல்லணும். என்ன சொல்லுப்பா அப்படின்னோடனே, ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஒரு கல் எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது அது வாத்து மேலே பட்டுடுச்சு. ஐயோ, அப்புறம் அது செத்து போச்சு. எப்போ இது நடந்துச்சு? அப்போ என்ன பண்ண? நான் அதை புதைச்சிட்டேன். அடட, என்கிட்ட நீ அப்பயே சொல்லக்கூடாதாப்பா? சரி, இப்போ எதுக்கு வந்த? இல்லைப்பா, அந்த வாத்தை நானே புதைச்சிட்டதுனால அதை ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டான். பார்த்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை எதுவுமே சாப்பிட விடுறதில்ல. நான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு கொடுன்னு கேட்குறான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நேற்று வாத்து அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துறான். நான் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். டேய், நீ இவ்வளோ நாளாக இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தியா? அப்பா கிட்ட அப்பயே சொல்லியிருக்கலாமாப்பா, நீ பயப்படாத, அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ போ, இன்னிலேருந்து போய் தைரியமாக போ. மறுநாள் வேலைக்காரன் வரான், குடு எனக்குன்னு கேட்குறான். முடியாது, இது எனக்குன்றான். நேற்று வாத்து, அதை நான் அப்பா கிட்ட நேற்றே சொல்லிட்டேன். ஓ, இப்போ வேலைக்காரனுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த சின்ன கதையை எங்களுக்கு அந்த வயசில் சொல்லி கொடுத்தாங்க.
எந்த அடிப்படையிலனா இதே வசனத்தை எடுத்து தான் சொன்னாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த பையன் அதை மறைக்க முயற்சி பண்ணான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இன்பமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. த மூமெண்ட் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்ன உடனே அவன் என்னென்னவோ எதிர்பார்த்துட்டு போனான். அப்பா அடிப்பாரோ, என்ன பண்ணுவாரோன்னு. இஸ் சிம்பிளி ஹக்ட் ஹிம் அண்ட் said, ஓகே, நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், இனிமே செய்யாத. தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட். ஆகவே நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், பாவங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிடுவது கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து அந்த பாவங்களினால் வந்த எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கவனிச்சிங்களா? அழகான ஒரு வார்த்தை, முழுமையான ஒரு வாக்குத்தத்தம், சரியான ஒரு அழைப்பு. யார் ஒருவர் அவரவர்களுடைய பாவங்களை கடவுளிடத்தில் அறிக்கையிடுகிறார்களோ, இந்த அறிக்கையிடுவதற்கு முன்பு பாவம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலும் ஒத்துக்கொள்ளுதலும் இருக்கும்போது தான் அதை அறிக்கையிடுகிற ஒரு நம்பிக்கை வரும். ஆக அறிக்கையிடுகிற அவர்களுடைய பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார், அதன் வழியாய் வருகிற எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார், நீக்கி சுத்திகரிக்கிறார், which means கழுவுகிறார். இந்த 3 வேலையும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். ஒருவேளை 8ஆம் வசனம், if we say that we have no sin, if we say we have no sin, we are deceiving ourselves. சாலமோன் என்ன சொன்னாங்க? பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை, தன்னை முற்றிலும் கழுவி விட்டேன், துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யாரும் இல்லை. இங்க சொல்லுது பாருங்க, if we say that we have no sin, நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்குள் பாவம் இல்லை என்று. If you say that one, actually you are deceiving yourself. Actually you are deceiving yourself. Do you believe that? I believe. ஏன் என்றால், எனக்குள் நான் உணராத பாவங்கள் இருக்கிறது. ஏனெனில் எனக்குள் இருக்கிறதான மாம்சம், the flesh which I have is a wicked one. இன்றைக்கி நம்ம பாடணுமே, இயேசுக்கு என்னுடைய வீக்னஸ்லாம் தெரியும், ஆனால் எனக்கு சில சமயங்களில் தெரியாது. ஆகவே எனக்குள் பாவம் இல்லை என்று நான் சொன்னால் நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். 10ஆம் வசனம் பாருங்க. If we say that we have not sinned, நாங்கள் பாவமே செய்யவில்லை. இப்போ எனக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நான் பாவமே செய்யவில்லை. If we say that we have not sinned, நான் பாவமே செய்யல என்று சொன்னாலும் நீ கடவுளை பொய்யராக்குகிறாய். உங்களில் எத்தனை பேருக்கு கடவுளை பொய்யராக்குகிற தைரியம் இருக்கிறது? பாவமே செய்யலை நான் என்று சொல்லி. நோ, டேக் திஸ் வேர்ட். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது. அறிக்கையிட்ட பாவங்கள் 1 கோடி, அறிக்கையிடாத பாவங்கள் பல கோடி. பாவம் என்று உணர்ந்து கொண்டு வருகிற போது அறிக்கையிட துவங்க வேண்டும். தட்ஸ் அ ஹெல்த்தி வே. அதர்வைஸ் சின் வில் வாசற்படையில் படுத்திருக்கோம், கண்களுக்கு முன்பாக நிற்கும், நாம் தங்குகிற கூடாரத்திற்குள்ளேயும் மறைஞ்சிருக்கோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்தில் வருகிற போதெல்லாம் நீங்கள் வர வேண்டிய ஒரே வழி இதுதான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஆயக்காரன் சொன்னது போல கடவுளிடத்தில் வருகிறான், வந்துவிட்டு ஆண்டவரே பாவியான என் மீது இரக்கமாயிரும், பாவியான என் மீது இரக்கமாயிரும். அவ்வளோதான். ஏன் என்றால் எனக்குள் பாவம் இருக்கிறது, உங்களுக்குள் பாவம் இருக்கிறது, மறைந்திருக்கிறது. அறிக்கையிட தவறி இருக்கிறோம், பாவம் என்று உணராமல் இருக்கிறோம். ஆகவே பாவம் இருக்கிறது. Then we need to come to God and say, Lord, have mercy on me. Have mercy on me.
அப்படி கடவுளிடத்தில் அவன் என் மீது இரக்கமாயிருங்கன்னு கேட்டான்ல ஆயக்காரன் லூக்கா 18 சாலமோன் என்ன சொல்றாரு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆக இந்த மனுஷன் இயேசு என்ன சொல்றாரு? அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவன் அல்ல இவனே கடவுளோடு சமாதானத்தோடு போனான், இரக்கம் பெற்றவனாய் போனான். ஆக அவன் பாவத்தை அறிக்கையிட்டான், ஆகவே இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் வே. எதற்காக நாம் சபைக்கு வர வேண்டும்? பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், கடவுள் நல்லவர் என்பதை துதிக்கிறோம். அதோடு கூட கடவுளோடு உள்ள உறவு, கடவுளுக்கும் உங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த சமாதானம் என்கிற ஐக்கியம் உறுதியாக இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் சரி செய்து கொள்ள, அதில் ஒரு வழி கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வது, மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, மீட்பை பெற்றுக்கொள்வது, அதற்கு நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்வது. ஆகவே பிரியமானவர்களே, whenever you confess your sin, கடவுள் எப்பொழுதுமே உங்களை புறம் தள்ளுவதில்லை. என்னை புறம் தள்ளனதில்லை இது வரைக்கும். நீங்கள் அறிக்கையிட்டு 3 நாள் பொறுத்து வா, நான் யோசித்து வச்சு சொல்கிறேன், யோசனை பண்ணி சொல்கிறேன். நோ. த மூமெண்ட் he forgives, he washed your sin. Take this word. அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் கடவுளுடைய இரக்கம் உங்களோடு இருக்கும். Think about your life, my dear brothers and sisters. Do you hold anything? நீங்கள் உங்கள் கூடாரத்தில் ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா? ஆகான போல, தாவீதை போல ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா? If you do, please repent. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 38 சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அப்போ பாவங்கள் என்று அப்போ அந்த அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்குதே, இருந்தாங்களே அப்போஸ்தலருக்கு முன்னாடி, அவங்க எல்லாரும் அன்றைக்கி பாவம் செஞ்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்களா? இல்லை. அன்று வரைக்கும் அவங்க பாவங்கள், அவங்க வாழ்க்கையிலேருந்து எத்தனையோ பாவம், அதுக்கு 30 நாள் அல்லது 50 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பஸ்கா பலி செலுத்தினாங்க. அந்த யூதர்கள் எல்லாரும் பஸ்கா பலி என்னது? கடவுள் அவர்களை ரட்சித்தார் என்பதை நினைவு கூறுவது. பலி செலுத்தின அந்த மக்கள், கடவுளோடு பழைய ஏற்பாட்டு கணக்குப்படி சமாதானமான அந்த மக்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு என்று சொல்லுகிறார். அவர்கள் மனம் திரும்பினாங்க. கடவுள் அன்றைக்கு அவர்களுக்கு உணவு கொடுத்தார், உணர்வு கொடுத்தார், மனம் திரும்பினாங்க. ஆகவே whenever you come across any sin in your motive or in your attitude or your words or your deeds, மனம் திரும்புங்கள், அறிக்கையிடுங்கள், கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். May God bless you.